காதல்ங்கிறது விதி இல்ல. அது ஒரு கட்டுப்பாட்டு விளையாட்டு. இந்த விளையாட்ட நீங்க சரியா விளையாடினா, அவங்க உங்கள சும்மா விரும்ப மட்டும் மாட்டாங்க. உங்களுக்காகவே வாழ்வாங்க. உங்க மேல பைத்தியமாகவே ஆகிடுவாங்க. அவங்க உங்கள எங்க ஆரம்பிச்சாங்க, நீங்க அவங்கள எங்க ஆரம்பிச்சீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாம போயிடும். இதோட முடிவுல எதுக்காகன்னு தெரியாமலே உங்கள முழுசா நம்ப ஆரம்பிப்பாங்க. இந்த விளையாட்டு இப்போதே ஆரம்பமாகுது. காதல் முதல்ல வராது, கட்டுப்பாடு தான் முதல்ல வரும். அவங்க உங்கள விரும்பணும்னா, அதுக்கு முன்னாடி உங்கள பத்தி யோசிக்கணும். அவங்க உங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி, உங்க நினைப்பை அவங்க மனசுக்குள்ள விதைக்கணும். ஆசையை தூண்டும் நுட்பம். மக்கள் முழுமையாக புரிந்து கொண்ட ஒன்றின் மீது வெறி கொள்வதில்லை. அவர்கள் மர்மத்தைத்தான் விரும்புவார்கள். அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்கிறார்களோ, அவ்வளவு ஆழமாக அவர்கள் உங்களில் விழுவார்கள். ஆகவே உங்களை விலக்கிக் கொள்வதை நிறுத்துங்கள். கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிப்பதை நிறுத்துங்கள். அவர்களை துரத்த வைப்பதற்கு மட்டும் போதுமான தகவல்களை கொடுங்கள். உங்கள் கடந்த காலத்தைப் பற்றி அவர்கள் கேட்டால், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று ஒரு புன்னகையுடன் சொல்லிவிட்டு பேச்சை மாற்றுங்கள். உங்கள் விருப்பமான நபரைப் பற்றி கேட்டால், அது சிக்கலானது என்று சொல்லுங்கள். ஒருபோதும் நேரடியான பதில்களை கொடுக்காதீர்கள். அவர்களை கற்பனையில் நிரப்ப விடுங்கள். அவர்கள் உங்களைப் பற்றி நீங்கள் அருகில் இல்லாத போதும் யோசிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் அப்படி யோசிக்கத் தொடங்கும்போது நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டீர்கள். கிடைப்பது அரிது என்ற உணர்வு. பெரும்பாலானோர் செய்யும் மிகப்பெரிய தவறு எப்போதும் சுலபமாக கிடைப்பவர்களாக இருப்பதுதான். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கிடைப்பவராக இருந்தால், அவர்கள் ஒருபோதும் உங்களை ஏக்கத்துடன் தேடமாட்டார்கள். ஒரு பொருள் அரிதாக கிடைக்கும்போது அதன் மதிப்பு கூடுகிறது. சில குறுஞ்செய்திகளை பார்த்தும் பதில் சொல்லாமல் விடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், யாருடன் இருக்கிறீர்கள் என்று யோசிக்க வையுங்கள். ஒரு நாள் அவர்களுக்கு எல்லா கவனத்தையும் கொடுங்கள். அடுத்த நாள் விளக்கமில்லாமல் காணாமல் போங்கள். அவர்கள் உங்களை சந்திக்க அழைக்கும்போது எப்போதும் ஆம் என்று சொல்லாதீர்கள். உங்கள் நேரத்தை சம்பாதிக்க வையுங்கள். இறுதியாக நீங்கள் ஒப்புக்கொள்ளும்போது, நான் வருவேனா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் உங்களுக்காக நான் நேரம் ஒதுக்க முடியும் என்று நினைக்கிறேன் என்று கூறுங்கள். உங்கள் நேரம் இப்போது ஒரு சிறப்புரிமை. அந்த சிறப்புரிமையை அவர்கள் சம்பாதிக்க வேண்டும். மிர்ரர். இங்கு பழக்கமான ஒரு விஷயத்தை மக்கள் காதலிக்கிறார்கள். அவர்களது சரியான இணையாக மாறுவதற்கான எளிதான வழி அவர்களைப் போலவே நீங்கள் நடந்து கொள்வதுதான். அவர்கள் சாய்ந்தால் நீங்களும் சாய்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் கைகளை கட்டிக்கொண்டால் நீங்களும் அதையே செய்யுங்கள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கலைஞர் பிடிக்கும் என்றால், ஒரு வாரம் கழித்து நீங்கள் அதே கலைஞரின் இசையை கேட்பதாகச் சாதாரணமாக கூறுங்கள். அவர்களுக்கு நாய்கள் பிடித்தால் திடீரென்று நீங்களும் நாய் பிரியராக இருங்கள். இது உடனடியாகச் செய்யாமல் சிறிது சிறிதாகச் செய்தால், அவர்கள் நமக்கு இவ்வளவு பொதுவான விஷயங்கள் இருக்கிறதே, இது விதியா என்று நினைப்பார்கள். இது விதி அல்ல, இது கட்டுப்பாடு. கவனத்தை ஈர்ப்பதற்கான தந்திரங்கள். மக்கள் எளிதாக கிடைக்கும் ஒன்றிற்காக ஏங்குவதில்லை. அவர்கள் போராடி பெறுவதற்காகத்தான் ஏங்குவார்கள். அதனால்தான் தள்ளி இழுக்கும் தந்திரம் வேலை செய்கிறது. இது அவர்களை யூகிக்கவும், உங்களை துரத்தவும், உங்கள் அங்கீகாரத்திற்காக ஏங்கவும் செய்கிறது. ஒரு நாள் நீங்கள் அன்பாகவும் பாசத்துடனும் முழு கவனத்துடனும் இருப்பீர்கள். நீங்கள் அவர்கள் நகைச்சுவைக்கு சிரிப்பீர்கள். அவர்களது கையை தொடுவீர்கள். வழக்கத்தை விட நீண்ட நேரம் கண்களை பார்ப்பீர்கள். அடுத்த நாள் நீங்கள் குளிர்ந்த, தொலைவில், ஆர்வமில்லாமல் இருப்பீர்கள். நீங்கள் பதிலளிக்க பல மணி நேரம் எடுத்துக்கொள்வீர்கள். அவர்கள் மனதில் உடனே ஒரு மாற்றம் ஏற்படும். நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா, அவர்களுக்கு என் மீது ஆர்வம் குறைந்து விட்டதா என்று யோசிக்கத் தொடங்குவார்கள். இந்த நிச்சயமற்ற தன்மைதான் மக்களை பைத்தியமாக்கும். இதற்கு ஒரே தீர்வு உங்கள் கவனத்திற்காக அவர்கள் மேலும் முயற்சி செய்வதுதான். பொறாமை தூண்டுதல். அவர்கள் உங்களை இழந்து விடுவார்கள் என்ற பயத்தை உருவாக்குவது உணர்ச்சிபூர்வமான பிணைப்பை விரைவாக உருவாக்கும். நீங்கள் அவர்களை இழக்க நேரிடும் என்று அவர்கள் நினைத்தால், அவர்கள் உங்களை இன்னும் உறுதியாக பிடித்துக் கொள்வார்கள். இது வெளிப்படையாக மற்றவர்களுடன் பேசுவது என்று அர்த்தமல்ல.
அதற்கு பதிலாக போட்டிக்கான ஒரு விதையை விதைக்க வேண்டும். சாதாரணமாக, சுவாரஸ்யமான ஒருவர் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார் என்று குறிப்பிட்டு யார் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் யோசிக்கட்டும். குறுஞ்செய்தி அனுப்பும் போது நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மன்னிக்கவும், கவனச்சிதறல் என்று சொல்லுங்கள். ஆனால் எதனால் என்று சொல்லாதீர்கள். உங்கள் பாராட்டுக்கு நன்றி, ஆனால் சாராவும் இதைத்தான் என்னைப் பற்றி அடிக்கடி சொல்கிறாள் என்று சொல்லுங்கள். உணர்ச்சிசார் பிணைப்பு. மக்கள் உங்களுக்காக விழுவதில்லை. நீங்கள் அவர்களை உணர வைக்கும் விதத்திற்காகத்தான் விழுகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் இருக்கும்போது தீவிரமான உணர்வுகளை உருவாக்கினால், அவர்களின் மூளை அந்த உணர்வுகளை உங்களுடன் இணைக்கும். பாதுகாப்பற்ற நிலை. அவர்களைப் பற்றி தனிப்பட்ட விஷயங்களை திறந்து பேசச் செய்யுங்கள். குழந்தை பருவ அதிர்ச்சி, ஆழ்ந்த பயங்கள், வருத்தங்கள் போன்றவை. அவர்கள் அவ்வாறு செய்யும்போது அவர்களின் மூளை உங்களை நம்பிக்கை மற்றும் உணர்ச்சிபூர்வமான பாதுகாப்புடன் இணைக்கிறது. அட்ரினலின் தந்திரம். அவர்களை ரோலர் கோஸ்டர் அல்லது திகில் திரைப்படங்கள் போன்ற பரபரப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள். அட்ரினலின் உணர்வுகள் மக்களை மிக வேகமாக பிணைக்கும். ஆழ்ந்த கட்டுப்பாடு. நிச்சயமற்ற தன்மையை விட அடிமையாக்கும் ஒன்றுமில்லை. மனித மூளை கணிக்க முடியாத வெகுமதிகளுக்கு ஏங்குகிறது. சூதாட்டம் போல, நீங்கள் எப்போது பாராட்டு கிடைக்கும் என்பதை கட்டுப்படுத்தும் போது அவர்களின் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள். ஒரு நாள், உங்களுடன் பேசுவது எனக்கு பிடிக்கும், நீங்கள் என்னை முழுமையாக புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். சில நாட்களுக்குப் பிறகு தொலைவில் இருங்கள். அவர்களுக்கு எதுவும் கொடுக்காதீர்கள். தனித்துவமான உறவு. மக்கள் அரிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒன்று தங்களுக்கு கிடைப்பதாக உணரும்போது அவர்கள் அதை இன்னும் உறுதியாக பிடித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு நீங்கள் இதுவரை வேறு யாரிடமும் சொல்லாத விஷயங்களைச் சொல்லுங்கள். வேறு யாரும் அறியாத ஒரு புனைப்பெயரை அவர்களுக்கு கொடுங்கள். உணர்ச்சி சார்பு. உண்மையான கட்டுப்பாடு என்பது அவர்கள் உங்களை ஒரு தேர்வாக பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஒரு தேவையாக பார்க்கும்போது நடக்கும். அவர்கள் வருத்தமாக இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக இருங்கள். ஆனால் அவர்களை முழுமையாக பாதுகாப்பாக உணரவிடாதீர்கள். உங்களுக்கு மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு வெற்றிடத்தை உருவாக்குங்கள். ஒருமுறை உணவு கொடுத்தால் தொடர்ந்து பின்தொடரும் தெருநாயைப் போல உணர்ச்சிபூர்வமான உணவை அவர்களுக்கு கொடுங்கள். முடியாத கதை. மனித மூளை முடிக்கப்படாத விஷயங்களை வெறுக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் முழுமையடையாமல் இருந்தால் அதை மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டே இருக்கும். எனவே அவர்களுக்கு முழுமையான முடிவை கொடுக்காதீர்கள். அவர்களை யூகிக்க வையுங்கள். நாம் இருவரும் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது, ஆனால் இது சரியான நேரமா என்று தெரியவில்லை என்று சொல்லுங்கள். பற்றாக்குறை விளைவு. தங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் என்று நினைக்கும் ஒரு பொருளுக்கு மக்கள் மதிப்பு கொடுப்பதில்லை. அதை இழக்க நேரிடும் என்று நினைக்கும்போதுதான் அதற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு கிடைக்க மாட்டீர்கள் என்பதை மெதுவாக அவர்களுக்கு உணர்த்துங்கள். யாராவது முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டால், நான் அவர்களை போக விடுவேன் என்று சாதாரணமாக கூறுங்கள். உணர்ச்சி முத்திரை. இறுதிப்படி வேறு யாரும் உங்களோடு ஒப்பிட முடியாதபடி செய்வதுதான். நீங்கள் அவர்களை மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் வருத்தமாகவும் ஆக்கியவராக இருங்கள். உங்கள் இருப்பு அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தால், அவர்கள் வேறு ஒருவருடன் உறவு கொண்டாலும் அவர்களின் மனதில் நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள். இப்போது நீங்கள் அவர்களை ஆர்வத்திலிருந்து பற்றுதல், பின்னர் வெறிக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். இந்த தந்திரங்கள் தொடக்கம்தான். இந்த விஷயங்களை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற நீங்கள் தலைகீழ் உளவியலை பயன்படுத்தலாம்.